கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசை கண்டித்து பாஜக, மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிகள் நடத்தி வரும் போராட்டத்தில் அக்கட்சி தலைவர்களின் பாடல்களை ஒளிபரப்ப ஏற்பட்ட போட்டியால் மைசூரு சலோ நடைபயணம் இரண்டாக உடைந்தது. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பாஜகவும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியும் ஒன்றிணைந்து மைசூரு சலோ என்ற நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளனர். 6வது நாளான நேற்று நடைபயணம் மாண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டணத்தை எட்டியது. அப்போது கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரனை புகழ்ந்து பாடும் பாடல்களை பாஜகவினர் தொடர்ந்து ஒலிபரப்பு செய்தனர். அவர்களுக்கு பதிலடி அளிக்கும் விதமாக ஜேடிஎஸ் கட்சியினர் தேவகவுடா, ஹெச்.டி. குமாரசாமி, நிகில் ஆகியோர் புகழ்பாடும் பாடல்களை அலறவிட்டனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே புகைச்சல் ஏற்பட்டதை அடுத்து நடைபயணம் இரண்டாக பிரிந்துவிட்டது. பாஜக மாநில தலைவர் பி.ஒய். விஜயேந்திரன், எதிர்க்கட்சித் தலைவர் ஆர். அசோகா, கட்சித் தலைவர்கள் சி.டி. ரவி, சச்சிதானந்தா உள்ளிட்டோர் தங்கள் கட்சி தொண்டர்களோடு முன்னே சென்று விட்டனர். ஜேடிஎஸ் கட்சித் தலைவர்களும் தொழிலாளர்களும் இளைஞரணி தலைவர் நிகில் குமாரசாமி தலைமையில் கணங்கூரு பகுதியிலிருந்து தனியாக பிரிந்து நடைபயணம் மேற்கொண்டுள்ளனர். யார் பெரியவர் என்ற போட்டியால் பாஜக, மஜத கட்சியினரின் நடைபயணம் இரண்டாக பிரிந்தது கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.